إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ربي زدني علما ربي يسر رب اشرح لي صدري ويسر لي أمري கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் முன்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய கண்ணியத்திற்குரிய இறுதி தூதர் முஹம்மது அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய குடும்பத்தார், மனைவிமார், சந்ததிகள் மற்றும் அவர்களுடைய நேசத்திற்குரிய தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி நாள் வரை நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பையும் மன்னிப்பையும் மறுமையின் மகத்தான சொர்க்க வாழ்க்கையையும் வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வின் பயத்தை, தக்வாவை உபதேசம் செய்தவனாக இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னிப்பானாக, நம்மை பொருந்தி கொள்வானாக. நேர்வழியில் நிலைத்திருந்து அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தில் உறுதியாக இருந்து ஷைத்தானுடைய நஃப்ஸுடைய அனைத்து குழப்பங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து தௌபா நசூஹாவை பெற்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழுமையான சுன்னத்தில் வாழ்ந்து அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நற்பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன என்பதை அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். நம்முடைய ஈமான் எப்போது உயிரோட்டம் உள்ள ஈமானாக, அதிலே ஒரு ருசி, அதிலே ஒரு ஈடுபாடு, அதிலே ஒரு பற்று, அப்படிப்பட்ட ஈமானாக நம்முடைய ஈமான் எப்போது மாறும் என்றால், எந்த ஈமானோடு இத்திபாஉர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலை பின்பற்றுவதும் சேருமோ. நபி என்ன செய்தார்கள், நபி எப்படி அமல் செய்தார்கள், எது நபிக்கு பிடிக்கும், எது நபிக்கு பிடிக்காது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் என்ன அமல் செய்தார்கள், இந்த தொழுகையை எப்படி தொழுதார்கள், அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது, அவர்கள் எதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், இப்படியெல்லாம் தேடி தேடி நாம் சுன்னத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் பின்பற்றும் போதுதான் அன்பு சகோதரர்களே, நம்முடைய ஈமான் அது ஒரு உயிரோட்டம் உள்ள ஈமானாக, வளர்ச்சி அடையக்கூடிய ஈமானாக, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹுவால் அருளப்பட்ட ஒரு ஈமானாக நாளை மறுமையில் மகத்தான சொர்க்கத்திற்கான விலையாக அமையக்கூடிய ஈமானாக இருக்கும். சஹாபாக்கள் அவர்களிடத்திலே என்ன தனி சிறப்புகள் இருந்தன, ஏன் அவர்கள் குர்ஆனிலே புகழப்பட்டார்கள், அவர்களை நான் மன்னித்து விட்டேன், செய்த பாவங்களுக்கும் இனி செய்ய போற பாவங்களுக்கும், அல்லாஹு அக்பர், செய்த பாவங்களுக்கும் செய்ய போற பாவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியும். மனிதன் பாவம் செய்வான், தப்பு செய்து கொண்டே இருப்பான் என்று. அல்லாஹு தஆலா இனி நீங்கள் பாவம் செய்தாலும் உங்களை மன்னித்து விடுவேன் என்கிற அளவுக்கு
ரப்புல் ஆலமீன் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தோழர்களை குறித்து செய்தி சொல்லப்பட்டதென்றால், அன்பு சகோதரர்களே, அதனுடைய ரகசியத்தை நாம் ஆராயும் போது, ஹதீஸ் நூல்களிலே தேடும் பொழுது, அங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு, வித்தியாசமான ஒரு தன்மை, எது நம்மிடத்தில் இல்லையோ, எந்த உணர்வு எந்த தன்மை நம்மிடத்தில் இல்லையோ அதை அங்கே நாம் ஒரு தனி அடையாளமாக பார்க்கிறோம். அது என்ன? நபியை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய அமலை தேடிக்கொண்டே இருப்பார்கள், நபியை அறிந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்? நபியினுடைய உதடு அசைவதை கூட பார்த்துவிட்டு, நீங்கள் இப்போது உதட்டை அசைத்தீர்களே, அதில் என்ன திக்ரு செய்தீர்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சஹாபாக்களுடைய தேடல் இருந்தது. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் இன்றைய நம்முடைய மஸ்ஜிதை போன்று வசதியான மஸ்ஜித் அல்ல. ஆனால் மஸ்ஜிதுகளிலேயே உயர்ந்த மஸ்ஜித் அந்த மஸ்ஜிது தான், காபாவிற்கு அடுத்து. அன்பு சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். மஸ்ஜிதுகளை நீங்கள் உயர்வாக மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கட்டுவதால் அந்த மஸ்ஜித் அல்லாஹ்விடத்திலே உயர்வு அடைந்து விடாது. அந்த மஸ்ஜிதிலே நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை வைத்துத்தான், இபாதத்தை வைத்துத்தான். அந்த மஸ்ஜித் எதற்காக உருவாக்கப்படுகிறது, அது உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை வைத்துத்தான் அல்லாஹ்விடத்தில் அது கண்ணியத்தை, மதிப்பை பெறுகிறது. கட்டிடம் அல்லாஹ்வுக்காக கட்டப்பட வேண்டும், அது மஸ்ஜித். அங்கே அல்லாஹ்வுடைய இபாதத்து நடக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், மார்க்க பிரச்சாரம் நடக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் மண்ணாக இருந்தது, கூரையாக இருந்தது. மழை பெய்தால் அப்படியே ஈரமாக ஆகிவிடும், அதில் தான் தொழுவார்கள். கடுமையான அந்த வெயிலில் மேல் இருக்கக்கூடிய அந்த கூரை சூரியனின் வெப்பத்தை தடுக்கக்கூடியதாக இல்லை, சாதாரண ஒரு நிழலாக இருக்குமே தவிர வெப்ப நேரத்தில் அந்த மணல் அப்படியே சுடுகின்ற நெருப்பை போல இருக்கும். அதில் தான் சுஜூது செய்தார்கள். அந்த சுஜூதே அவ்வளவு நீண்ட நேரம் செய்து செய்து சஹாபாக்களுடைய முகங்கள் எல்லாம், நெற்றி எல்லாம் பழுத்து இருக்கும். இன்று நமக்கு கார்பெட் போட்டு கொடுத்து, ஏசி வைத்து கொடுத்து, ஏசி இல்லை என்றால் ஃபேன், கரண்ட் சென்று விட்டால் பேட்டரி, இவ்வளவு வசதிகள் செய்து கொடுத்தும் நம்மால் நீண்ட நேரம் தொட முடியவில்லை. அவர்கள் எல்லா நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் எந்த வசதியும் இல்லாமல் அந்த வெயிலில் நீண்ட நேரம் தொழுவதிலே இன்பத்தை பார்த்தார்கள், அந்த மழையில் தொழுவதிலே இன்பம் கண்டார்கள், அந்த குளிரிலே தொழுவதிலே இன்பம் கண்டார்கள். சகோதரர்களே, யாருக்கு மறுமை நோக்கமாக ஆகிவிடுமோ, சொர்க்கத்திலே சென்று இன்பம் அடைவோம், அங்கே சென்று நாம் ஓய்வு அடைவோம், சொர்க்கத்திலே நம்முடைய ஆசைகள் அங்கே நிறைவேற்றப்படும் என்று யார் ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கு இந்த துன்யாவுக்காக சிரமப்படுவது சிரமமாக இருக்கும், இபாதத்துக்காக சிரமப்படுவது சிரமமாக இருக்காது. புரிந்ததா? அவர்களுக்கு ஆகிரத்திலே வாழ நினைத்தவர்களுக்கு துன்யாவுக்காக சிரமப்படுவதுதான், ஏன் இந்த அற்ப துன்யாவுக்கு சிரமப்படுகிறோம் என்று யோசிப்பார்கள். யார் ஆகிரத்தில் வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டார்களோ அவர்களுக்கு இந்த துன்யாவில் இபாதத்துக்காக தங்களை வருத்திக் கொள்வது, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டுக்காக தங்களை சிரமப்படுத்திக் கொள்வது அவர்களுக்கு இன்பமாக இருக்கும். எவ்வளவு உடல் வலிக்கிறதோ அவ்வளவு இன்பமாக இருக்கும், எவ்வளவு கால் வலிக்கிறதோ அவ்வளவு இன்பமாக இருக்கும். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு வசனம் இறக்கினான், தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் குர்ஆன் ஓதி தொழுது தொழுது அவர்களுடைய கால்கள் வீங்கிவிடும்.
அல்லாஹு தஆலா வசனம் இறக்கினான், நபியே இப்படி நீங்கள் சிரமப்படுவதற்காக குர்ஆனை நாம் இறக்கவில்லை. அல்லாஹு தஆலா நபிக்கு ஒரு சிலபஸ் போட்டு கொடுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. நபியே இந்த சிலபஸ் படி நீங்கள் தொழுங்கள், இரவிலே பாதி, இன்னும் அதிகப்படுத்த நினைத்தால் 3/2 போதும், 3/1 கட்டாயமாக ஓய்வெடுங்கள், உங்களுக்கு முடியவில்லையா 3/1 தொழுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று பலருக்கு இஷா தொழுகை ஃபஜ்ர் தொழுகை சிரமமாக இருக்கிறது என்றால் எந்த வகையான ஈமானை நாம் வைத்திருக்கிறோம்? அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. நான் எதற்கு இதை சொல்ல வருகிறேன் என்றால், இன்று நம்மிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய சுன்னா அமல்களுடைய தேடல் குறைந்து விட்டது. அந்த தேடல் குறைந்ததால் அமல்களிலே குறைவு ஏற்பட்டது. பல அமல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டன, மறைந்து விட்டன, மறக்கப்பட்டு விட்டன. அதற்காகத்தான் இந்த ஜும்ஆ நாளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அமல் செய்தார்கள், இந்த ஜும்ஆ நாளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முக்கியத்துவம் என்ன, சிறப்பு என்ன என்பதை பற்றி தொடர்ந்து நாம் கற்று வருகின்றோம். ஜும்ஆ நாள் என்பது இன்று நமக்கு எதற்குரிய நாளாக இருக்கிறது? நம்முடைய வீடுகளில் விசேஷமான உணவுக்கான நாளாக இருக்கிறது, அமலுக்கான நாளாக இருப்பதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு ஜும்ஆவுடைய நாளை அமலுக்கான நாளாக கற்றுக் கொடுத்தார்கள், இபாதத்துக்கான நாளாக கற்றுக் கொடுத்தார்கள், திலாவத்துல் குர்ஆனுக்கான நாளாக கற்றுக் கொடுத்தார்கள், மறுமையை சிந்திப்பதற்கான நாளாக கற்றுக் கொடுத்தார்கள், நபியின் மீது ஸலவாத் ஓதுவதற்கான நாளாக கற்றுக் கொடுத்தார்கள், மறுமையை நினைத்து அச்சப்படுவதற்கான நாளாக ஜும்ஆ நாளை கற்றுக் கொடுத்தார்கள். ஜும்ஆ நாளில் தான் கியாமத் நிகழும். ஜும்ஆ நாள் வந்தால் எல்லா உயிரினங்களும் பயப்படுகின்றன. இது கடைசி ஜும்ஆவாக இருக்குமோ, உலக முடிவு நாளாக இந்த ஜும்ஆ இருக்குமோ என்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவுடைய அந்த இரவிலிருந்து, வியாழக்கிழமையின் மாலையிலிருந்து ஜும்ஆவுடைய அந்த தயாரிப்பில், ஜும்ஆவுக்கான அந்த விசேஷமான எதிர்பார்ப்பிலே இருப்பார்கள். ஆகவே முஸ்லிம்கள் தங்களுடைய உடலை, உள்ரங்கத்தை சுத்தம் செய்வதற்கு, நகங்களை வெட்டுவதற்கு, முடிகளை, தேவையற்ற முடிகளை களைவதற்கு வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுங்கள். அதற்கான ஏற்பாடு அது. நமக்கு அது ஒரு மகத்தான நாள். அதுபோன்று வியாழக்கிழமையினுடைய இரவு இருக்கிறதே, அதாவது மாலை, வெள்ளிக்கிழமையினுடைய இரவு மகத்தான இரவு. அன்றைய ஃபஜ்ர் மிக மகத்தான ஒரு நாள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் யாக்கூப் நபியிடத்திலே இறுதியாக, கடைசியாக, நாங்கள் தப்பு செய்து விட்டோம், நாங்கள் தப்பு செய்து விட்டோம், யா அபா நஸ்தக்ஃபிர் லனா, எங்கள் தந்தையே எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி எங்களை மன்னிக்கும்படி கேட்டு விடுங்கள் என்று சொன்னபோது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய அந்த பிள்ளைகளின் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக தேர்ந்தெடுத்த நேரம் எது தெரியுமா? வெள்ளிக்கிழமையினுடைய இரவின் தஹஜ்ஜத் நேரம். அப்பேற்பட்ட மகத்தான நேரம் அது. பொதுவாகவே தஹஜ்ஜத்துடைய நேரம் மகத்தான நேரம். அதிலும் இந்த வெள்ளிக்கிழமை இரவினுடைய தஹஜ்ஜத்துடைய நேரம் இருக்கிறதே, மகத்தான ஒரு நேரமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வெள்ளிக்கிழமைக்கென்று சில அமல்களை கற்றுக் கொடுத்தார்கள். அதில் ஒன்றுதான் இந்த வெள்ளிக்கிழமையிலே சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது. ஒரு நடுத்தரமான சூரா தான், 15 நிமிடம் அதிகப்படியாக ஆகும், அவ்வளவுதான். இந்த சூராவை ஓதுவது நமக்கு எந்த அளவுக்கு ஈமானிய உணர்வுகளை தருகிறது, அதனால் நமக்கு இம்மை மறுமையில் ஈமானிய பலன்கள் என்ன என்பதை விசேஷமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி பாருங்கள், வெள்ளிக்கிழமைக்காக நம்முடைய உடலை தயார் செய்வது, ஏற்பாடு செய்வது,
வெள்ளிக்கிழமையின் மாலையிலிருந்தே ஸலவாத் ஓதுவது, அதனுடைய தஹஜ்ஜுதிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஃபஜ்ருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. பொதுவாகவே ஃபஜ்ருடைய தொழுகை மிக முக்கியமான தொழுகை. அதிலும் அந்த வெள்ளிக்கிழமையினுடைய ஃபஜ்ர் இருக்கிறது மிக மிக முக்கியமான தொழுகை. அதற்கென்று தனி சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். பிறகு அந்த வெள்ளிக்கிழமையிலே ஓதுவதற்காக விசேஷமாக ஒரு சூறாவை குர்ஆனில் இருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். சில ஹதீசுகளை பாருங்கள். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். பொதுவாக சூரத்துல் கஹ்ஃப் எவ்வளவு மகத்தான ஒரு சூரா என்று. அல்லாஹ்வுடைய கலாமே மகத்தானதுதான். அதில் சில சூறாக்களுக்கு விசேஷமான சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். அதிலே சில செய்திகள் இருக்கிறது. நம்முடைய நோக்கம் சிறப்பை அறிவது, அந்த சூராவின் செய்திகளையும் அறிவது, அந்த சூராவின் படிப்பினைகள், அந்த சூரா என்ன ஈமானிய படிப்பினைகளை நமக்கு தருகிறது, அந்த சூராவின் மூலமாக நாம் எப்படி நம்மை மாற்ற வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறிவிப்பில் வருகிறது, ஒரு மனிதர் கஹ்ஃப் சூராவை ஓதினார். அப்போது அவருடைய வீட்டிலே குதிரை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அவர் ஓதிக்கொண்டே செல்கிறார். குதிரை மிரள்கிறது. குதிரை மிரள்கிறது. அவர் என்ன குதிரை மிரள்கிறது என்று ஓதுவதை நிறுத்திவிட்டு அண்ணாந்து பார்த்தால் அவரை அப்படியே மேகம் சூழ்ந்திருக்கிறது. உடனே அந்த தோழர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடோடி வருகின்றார். இந்த செய்தியை சொல்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரா ஃபுலான், இன்னவரை ஓதுங்கள் ஓதுங்கள் ஓதுங்கள், فإنها السكينة نزلت للقرآن, நீங்கள் ஓதிய அந்த குர்ஆனுக்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சக்கீனா இறங்கியது. ஒன்று ஓதக்கூடியவருடைய ஈமான், இரண்டாவது அல்லாஹ்வுடைய கலாமில் அது ஒரு மகத்தான ஒன்று. அல்லாஹு தஆலா சில அற்புதங்களை சஹாபாக்களுக்கு காட்டி கொடுத்திருக்கின்றான். சஹாபாக்களுக்கு காட்டப்படுவதற்கு கராமத் என்று சொல்லப்படும், நபிமார்களுக்கு காட்டப்படுவதற்கு முஅஜிஸா என்று சொல்லப்படும். இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம். அவர் அந்த மேகத்தை பார்க்கிறார், அந்த சக்கீனாவை பார்க்கிறார். அல்லாஹு தஆலா அவருக்கு காண்பித்துக் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல போய் அந்த மேகம் சக்கீனா என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். மேகத்தை போன்று ஃபைதா வபாபத்துன் அவ் சஹாபத்துன், அப்படியே அடர்த்தியான ஒரு கார் மேகத்தை போல. அந்த தோழர் பார்த்து பயந்து ஓதுவதை நிறுத்திவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் விளக்கம் தேடி வருகிறார். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், இக்ரா ஃபுலான், ஓதுங்கள் இன்னவரே, அது சக்கீனா குர்ஆன், நீங்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆனுக்காக இறங்கியது. இதை கண்ணியத்திற்குரிய ஹதீஸ்களை அறிஞர்கள் கஹ்ஃப் சூராவுடைய சிறப்பிலே கொண்டு வருகிறார்கள். காரணம் என்றால் இந்த இடத்திலே அல் குர்ஆன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அப்போது எந்த குர்ஆனை சூரா குர்ஆனிலே எந்த சூராவை ஓதினாரோ அதற்காக வேண்டி சொல்லப்பட்ட சிறப்பு என்பதற்காக. அடுத்த சகோதரர்களே, மற்றும் ஒரு அறிவிப்பிலே வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ 10 ஆயாத்தின் மின் அவ்வலில் கஹ்ஃப், சூரா கஹ்ஃபுடைய ஆரம்பத்திலிருந்து, சூரா கஹ்ஃபுடைய ஆரம்பத்திலிருந்து 10 வசனங்களை ஓதுவாரோ உஸிம மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். எவ்வளவு முக்கியமான விஷயம்! தஜ்ஜாலை பற்றி பேசுவது, அவனுடைய ஃபித்னாவை பற்றி பேசுவது, பயப்படுவது, இது ஈமானின் ஒரு அடையாளம். தஜ்ஜாலை பற்றி பேசாமல் இருப்பது, அந்த பேச்சை விடுவது, இது மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று, மறுமை நெருங்கிவிட்ட அடையாளங்களிலே ஒன்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, தஜ்ஜாலுடைய குழப்பம், ஷைத்தானுடைய குழப்பம், யூத நஸ்ரானிகளுடைய குழப்பங்கள், இதை பற்றி முஸ்லிம்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்று நம்முடைய வாதங்கள் ஒரே ஒரு திசையிலே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த குழப்பங்களை எல்லாம் அறியாதவர்களாக, புரியாதவர்களாக, பிறகு அதிலே விழுந்து விட்டவர்களாக நாம் ஆகிவிட்டோம். அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இப்லீஸை மட்டுமா சொல்கிறான் நம்முடைய எதிரி என்று? ஷைத்தானை மட்டுமா சொல்கிறான் அவனை உங்களது நேசர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று? யூதர்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான்.
நசராணிகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒரு வசனமா, 2 வசனமா, எத்தனை வசனங்கள்! அதுவும் எப்படிப்பட்ட எச்சரிக்கை! உங்களில் யார் அந்த யூத நசராணிகளோடு நேசம் கொள்வாரோ அவர் அவர்களையே சேர்ந்தவர் என்று. யாரை பார்த்து இறக்கப்பட்ட வசனம்? கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட எச்சரிக்கை வசனம் இது. யோசித்து பாருங்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய சீர்திருத்தவாதி சொல்லுகின்றார்கள், யூத நஸ்ரானிகளிடத்திலிருந்து ஒரு கல்வியை, நமக்கு பலனுள்ள கல்வியை எடுத்தால் கூட அந்த கல்வியை எடுத்து அதை நம்முடைய இஸ்லாமிய சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப, ஒழுக்கங்களுக்கு ஏற்ப மோடிஃபை, மாற்றித்தான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர அதை அப்படியே அவர்கள் படித்துக் கொடுப்பதை போன்று நாம் படித்துக் கொடுக்க முடியாது. அதனுடைய ரிசல்ட்டை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய ரிசல்ட், அந்த ரிசர்ச்சினுடைய ரிசல்ட்டை எடுப்போம், அதனுடைய அடிப்படையை எடுப்போம். ஆனால் நமக்கென்று இஸ்லாமிய கலாச்சாரத்தின்படி, ஒழுக்கத்தின்படி தான் நாம் கற்றுக் கொடுப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறு செய்யுங்கள், மாறு செய்யுங்கள் யூதர்கள் நஸ்ரானிகளுக்கு என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி எழுதுகின்றார்கள், இது தொழுகை இபாதத்துக்கு மட்டுமல்ல, உங்களுடைய வீடுகளும் சரி யூதர்களுடைய வீடுகளை போன்று இருக்கக்கூடாது. உங்களுடைய ஆடை யூதர்களின் ஆடைகளை போன்று இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களுக்கு மாறுபாடு. காரணம் என்ன? அவர்களோடு ஒத்துப்போக நெருங்க நெருங்க அவர்கள் இந்த உம்மத்தை குஃப்ரில் தள்ளுவார்கள். அதுதான் அவர்களுக்கு ஆசை. வலன் தர்வா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். நபியே, நீங்கள் இந்த யூத நஸ்ரானிகளுக்கு எவ்வளவு இறங்கி சென்றாலும் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நீங்கள் அவர்களது கொள்கையில் செல்லாதவரை. தெளிவான எச்சரிக்கை. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதை விட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்திப்படுத்துவதை விட யாரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டானோ, வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் யுர்துஹு. நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டுமா? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துங்கள், ரசூலுல்லாஹ்வை திருப்திப்படுத்துங்கள் என்று. அல்லாஹ்வையும் மறந்துவிட்டோம், ரசூலுல்லாஹ்வையும் மறந்துவிட்டோம். காலத்தில் உள்ளவர்கள் நம்மை ஏற்பார்களா ஏற்க மாட்டார்களா, நம்மை எப்படி பார்ப்பார்கள் என்பதற்கு ஏற்ப நம்முடைய மார்க்கத்தையே மாற்றுவதற்கு துணிந்து விட்டோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. தஜ்ஜாலுடைய ஃபித்னா மிகப்பெரிய ஃபித்னா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பு தேடினார்கள். அந்த ஃபித்னாவிலிருந்து ஒருவர் பாதுகாக்கப்படுகின்றார் சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 வசனங்களை அவர் ஓதும் போது. மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃபி ஃபீ யௌமில் ஜும்ஆ அضاء له من النور ما بين الجمعتين. யார் வெள்ளிக்கிழமையில் சூரா கஹ்ஃபை ஓதுவாரோ அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு பிரகாசம், ஒரு ஒளி கிடைக்கப்பெறும் என்றால் 2 ஜும்ஆக்களுக்கு நடுவில் உள்ள அத்தனை நாட்களும் அவருக்கு பிரகாசமான ஒரு நாளாக இருக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, சிலர் நினைக்கலாம் ஃபர்லை செய்தால் போதாதா என்று. எப்படி ஃபர்லை செய்தால் போதாதா என்று? ஏன் இதே கேள்வியை உங்களுடைய உலக வாழ்க்கைக்கு கொஞ்சம் கேட்டு பாருங்கள். உங்களுடைய உலக வாழ்க்கைக்கு கேட்டு பாருங்கள். பசி ஆறக்கூடிய அளவுக்கு மட்டும் சாப்பாடு கிடைச்சா போதாதான்னு சொல்லி, வெறும் அவுரத்தை மறைப்பதற்கு மட்டும் ஒரு ஆடை போதாதா என்று கேட்டு பாருங்கள். படுப்பதற்கு 6 அடி இடத்திலே ஒரு நிழல் மட்டும் போதாதா என்று கேட்டு பாருங்கள். இதுதான் அங்கே வித்தியாசம். ஆகிரத்தின் தேடல் உள்ளவர்களுக்கும் துன்யாவின் தேடலிலே இருப்பவர்களுக்கும் அபுனாவு துன்யா அபுனாவுல் ஆகிரா என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு பிரித்தார்கள். துன்யாவுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆகிரத்துக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீங்கள் ஆகிரத்துடைய பிள்ளைகளாக ஆகிவிடுங்கள். கண்ணியத்துக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அமல், எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு தியாகம்! அல்லாஹ்வின் தூதர் ஒப்புக்கொள்கிறார்கள், எல்லாரும் செய்த தியாகங்களுக்கு நான் கைமாறு செய்து விட்டேன், பதில் கொடுத்து விட்டேன், பதில் செய்து விட்டேன். ஆனால் அபூபக்கருக்கு இல்லை, அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். அபூபக்கர் அழுகிறார்.
அந்த அபூபக்கருக்கு என்னங்க நேர்ந்தது? ஒரு ஒரு அமலை தேடி தேடி செல்கிறார். காலையிலே கேட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகைக்கு பிறகு, யார் நோன்பு வைத்திருக்கிறார், யார் ஜனாசாவிலே கலந்து கொண்டது, யார் சதகா கொடுத்தது? மூன்றுக்கும் பதில் அபூபக்கர் தான் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரை நான் செய்தேன் என்று. ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக ஒரு ஏழையை பார்த்து சதகா கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் என்றால், ஒரு நோன்பை வைத்து விட்டு வந்திருக்கிறார் என்றால், அது திங்கட்கிழமை வியாழக்கிழமையாக இருந்திருந்தால் பல சஹாபாக்கள் வைத்திருப்பார்கள். கண்டிப்பாக ஒரு பொதுவான நாள், அந்த நாளில் அவர் நோன்பு வைத்திருக்கிறார். ஒரு கடுமையான வெப்பமான நாளாக கூட இருக்கலாம். ஜனாஸா தொழுகை, எங்கே மதீனாவின் கடைக்கோடியிலே ஒருவர் இறந்தார் என்பதை அறிந்து அந்த ஜனாஸாவிலும் கலந்து கொண்டு, ஒரு ஜனாஸா தொழுகையிலே கலந்து கொண்டால் ஒரு கீராத் நன்மை, அடக்கம் செய்ய சென்றால் ஒரு கீராத் நன்மை, ஒரு மலையளவு நன்மை. எப்படி தேடி ஓடினார் பாருங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, இவர்களைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், ஓடுவார்கள் ஓடுவார்கள், முந்திக் கொண்டே இருப்பார்கள் அமல்களிலே என்று. அப்படிப்பட்டவர்களுக்கு புரிய வரும் இந்த சூரா கஹ்ஃபை நாம் ஓதும் பொழுது, 2 ஜும்ஆக்களுக்கு இடையிலே அல்லாஹ் வெளிச்சத்தை தருகிறானே, அந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட ஈமானை தக்வாவை நமக்கு கொடுக்கும் என்பதாக. இது ஈமானிய வெளிச்சம் அது. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவாரோ வெள்ளிக்கிழமையில், அவருக்கு எப்பேற்பட்ட வெளிச்சம் கிடைக்கும் என்றால், அவருக்கும் காபாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் வெளிச்சமாகிவிடும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய வெளிச்சத்தை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுப்பான். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரஅல் கஹ்ஃப் கமா உன்சிலத், யார் சூரா கஹ்ஃபை அது இறக்கப்பட்டதை போன்று ஓதுவாரோ, அவசரமாக இல்லாமல் புரிந்து நிதானமாக, கானத் லஹு நூரன் யௌமல் கியாமத்தி மின் மகாமிஹி இலா மக்கா, அவர் ஓதிய இடத்திலிருந்து மக்கா வரை வெளிச்சமானால் எப்பேற்பட்ட வெளிச்சமாக இருக்குமோ அத்தகைய வெளிச்சத்தை அல்லாஹ் அவருக்கு மறுமையிலே அந்த கஹ்ஃபின் பொருட்டால் கொடுத்து விடுவான். நாளை மறுமை என்பது இருள்கள் சூழ்ந்ததாக இருக்கும். அமல்களை கொண்டுதான் வெளிச்சம். இதற்காகவே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான், நபியே நீங்கள் மறுமையிலே பார்ப்பீர்கள், நபியே நீங்கள் மறுமையிலே பார்ப்பீர்கள், மூமின்களை முந்திக் கொண்டு செல்லும் அவர்களுடைய வெளிச்சம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள், யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து லில்லதீன ஆமனு துரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும் கீல இர்ஜிஉ வராஅக்கும் ஃபல்தமிசு நூரா. முனாஃபிக்குகள் அந்த இருளிலே சிக்கி தவிப்பார்கள். ஏன்னா அந்த முனாஃபிக்குகள் இருக்காங்களே, பாதி அளவுக்கு முஸ்லிம்களோட ஓடிக்கிட்டே வருவாங்க. காஃபிர், முஷ்ரிக், யஹூதி, நஸ்ரானி ஆரம்பத்திலேயே க்ளோஸ். இந்த முனாஃபிக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட மனவேதனையை கொடுப்பான் என்று சொன்னால், பாதி தூரத்துக்கு நம்மளோட ஓடி வருவான், முமின்களோட ஓடி வருவான். கடைசியில் அல்லாஹ் தஆலா இவனை நரகத்தில் தள்ளுவான், நிராசை அடைய வைப்பான். அவன் நினைச்சுப்பான் ஏதோ மறுமையிலே தப்பித்து விட்டோம் என்று. கடைசியிலே அல்லாஹ் தஆலா அவர்களை படுகொலியிலே தள்ளுவான். கடைசியிலே தள்ளப்பட்டு நரகத்தின் அடித்தளத்திற்கு சென்று விடுவான். அந்த முனாஃபிக்குகள் சொல்வார்கள், எங்களுக்கு ஒளியை கொடுங்கள், கொஞ்ச நேரம் நில்லுங்கள், நாங்களும் உங்களை தொடர்ந்து வருகிறோம் என்று அல்லாஹ் தஆலா இருவருக்கும் இடையிலே ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தி விடுவான். மூமின்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெளிச்சத்தை அல்லாஹ் கொடுப்பான். 2 இடங்கள் அல்லாஹ் சொல்றான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் கரஅ 10 ஆயாத்தி மின் ஆகிரிஹா, யார் அதனுடைய இறுதியிலிருந்து 10 வசனங்களை ஓதுவாரோ, ثم خرج الدجال, பிறகு தஜ்ஜால் வருவானோ, லம் யுஸல்லத அலைஹி, தஜ்ஜால் அவர் மீது சாட்டப்பட மாட்டார், தஜ்ஜாலுடைய ஆதிக்கம் அவருக்கு ஏற்படாது. வமன் தவல்லா ثم قال, யார் வுது செய்ததற்கு பிறகு சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக அதூபு இலைக் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாரோ, அவருக்கு அந்த துஆ, அவருடைய அந்த பிரார்த்தனை, அந்த சாட்சியம் ஒரு ஏட்டிலே எழுதப்பட்டு முத்திரையிடப்படும், நாளை மறுமை நாள் வரை அல்லாஹ்விடத்திலே பாதுகாக்கப்படும் என்று.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமைக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்திலே ஒரு தனி முக்கியத்துவம் குர்ஆன் ஓதுவதற்கு. அதில் அந்த குர்ஆனுடைய பகுதிகளிலிருந்து சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் தௌஃபீக் தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை அறிவதற்கும் வாழ்க்கையிலே அதை பின்பற்றுவதற்கும் மக்களுக்கு அதை எடுத்துச் சொல்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.